கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். யாரிடத்துல? கடவுளிடத்தில் கேட்டால் அவர் கொடுப்பார். ஏனென்றால் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 8 வாசிக்கிறோம், கேட்பதற்கு முன்பதாக நம் தேவை என்னவென்று அவருக்கு தெரியும். லூக்கா 11:13 வாசிக்கிறோம், நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் பரிசுத்தாயின் நன்மையை கொடுப்பவர் அவர். எபேசியர் 3:20 வாசிக்கிறோம், நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாவற்றை கொடுப்பவர் அவர். கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள், தட்டுகளுக்கு திறக்கப்படுகிறது. யோவான் 14:13 வாசிக்கிறோம், நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். யோவான் 15:7 வாசிக்கிறோம், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனுக்குள்ளே இருக்கும் என்றால் எது விரும்பி கேட்டாலும் அருளப்படும் சொல்லுகிறார். ஏனென்றால் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 37 வாசிக்கிறோம், 37 வாசிக்கிறோம், என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆகவே தான் சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்மை படைத்த கடவுள், நம்முடைய தந்தை, நம்முடைய தகப்பன், பிள்ளைகளின் தேவைகளை அறிந்தவர் அவர். என் அப்பா என் தேவையை அறிந்திருக்கிறார். அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய காத்திருக்கான நம்பிக்கையோடு அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது, மண்டாடுகின்ற பொழுது, யாசிக்கின்ற பொழுது அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கேட்போம், பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.